குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா அந்த ஆபாச சம்பந்தமா நம்ம பேசிட்டு இருந்தோமா. இப்ப 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா அந்த பாட்டு வருது. என்னடா அப்போ டிசம்பர் பூ, மல்லிப்பூ அந்த மாதிரி இருக்கிற ஜென்னிஸ்ல என்னடா அது 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லன்னு பார்த்தா, ஒரு பொம்பளை 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வயசுக்கு வரலாம். அதுதான் அதோட அர்த்தமா. என்னடா 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவாங்கிறான். அதுக்கு அடுத்து பாட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, இதழோடு இதழ் சேர்த்து கை கூந்தலோடு கை கோர்த்து வா அப்படின்னு சொல்றான். இப்ப நான் ஒரு பொம்பளைகிட்ட போய் உன் இதோடு இதழ் சேர்த்து என் கையோடு உன் கூந்தல் சேர்த்து வாழ ஆசை வா அப்படின்னு செருப்பால் அடிப்பாள் இல்லையா. ஆனா நம்ம பாட்டா போடும்போது மியூசிக்கா போடும்போது இதயத்துல காது கேக்குது, இதயத்துல தைக்க மாட்டேங்குது. இதயத்துல என்ன தைக்க மாட்டேங்குது, இவ்வளவு அருவருப்பா பாடுறானுங்கிற அந்த செய்தி தைக்க மாட்டேங்குது, இசையோட கேக்குது. அதே மாதிரி சினிமாவுல காமெடிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி காமெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ட்ட உட்காந்து காமெடி எப்படியா இருக்குது. என்ன காமெடியில டபுள் மீனிங் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சந்தானன் ஒரு ஆள் இருக்கிறாரா, அந்த ஆள் என்ன சொல்றாரு, முன்னாடி பார்த்தா பின்னாடி பார்த்தா அட தேனடா அப்படிங்கிறாரு. எல்லாமே டபுள் மீனிங்கா இருக்குது. அதுக்கு மேல நம்ம விளக்கம்லாம் சொல்லணும்னு தேவையே இல்லை. அதே மாதிரி அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள, நினைச்சா வருவேன் தருவேன் விதவிதமா அப்படிங்கிற என்னத்தை அவர் நினைக்கிறா, என்னத்தை அவர் தருவா, எல்லாமே டபுள் மீனிங்காவே இருக்கு. அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள், இந்த மாதிரி மியூசிக்கை நம்ம குழந்தைகளை கேட்க சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு அறிவு வளராது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, முதல்ல சொன்னோம்ல இந்த ஐசு கட்டி உதாரணம், சூரியன் எப்படி உதிக்குது, சூரியன் எப்படி இருக்குது, சூரியன் இல்ல யார் இயக்குறா, பல கடவுள் இருந்தா எப்படி, ஒரு கடவுள் இருந்தா எப்படி, திருடன் இருந்தா எப்படி, திருடன் இல்லாம இருந்தா எப்படி, ஏன் இறைவன் ஒரு ஆளை நொண்டியாவும் நொண்டி இல்லாமையும் படைச்சிருக்கிறான், ஏன் ஒரு கை இருக்குது கை இல்லாம படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி விளக்கி பார்த்து வளர்க்கணும். அடுத்தது என்ன, குழந்தை வளர்க்குறோமா, குழந்தை பெருசா போயிடுது, பெருசா போனதும் நமக்கு வயசாயிடுதா, அந்த குழந்தைக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி வளர்க்காதனால யாருக்கு பாதிப்பு, அந்த பெற்றோர்களுக்கு பாதிப்பு. நீங்க எதை கேட்டாலும் அப்புறம் குழந்தை என்ன செய்யும், வாய் புத்திட்டு சும்மா இருப்பா, வாய் புத்திட்டு சும்மா இருமா அப்படிங்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்னாக்கா, குழந்தைக்கு பெற்றோர்களை மதிக்கணும், உன்னை வளர்க்கறதுக்காக நாங்க கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வயசான காலத்துல நீ எங்களை வச்சு காப்பாற்றணும், இதை பிசினஸா இல்ல மார்க்கத்தை எல்லாம் அப்படிதான் சொல்றான் அப்படின்னு குழந்தைக்கு நம்ம சொல்லி ஊட்டி இதெல்லாம் வளர்க்கணும். இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை என்ன செய்யுது, பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு யார் அதிகமா பாடுபடுறா, தகப்பனை விட தாய் தான் பாடுபடுறான். எந்த அளவுக்கு பாடுபடுறான்னாக்கா, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு உடல் உறவு கொள்றாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் உடல் உறவு கொள்ளும் போது 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய சுகம் ஒரே சுகமா இருக்குது. 2 பேருக்கும் கிடைக்கிற சுகம் ஒரே சுகமா இருக்கும் பொழுது இவனுக்கு 5 நிமிஷம் அவனுக்கு 5 நிமிஷம் வேதனை எல்லாம் பொம்பளைக்கு. என்ன வேதனை எல்லாம் பொம்பளைக்கு, உடல் உறவு கொண்டுறாங்களா, 3 மாசத்துல கருத்திருக்கிறா அந்த பொம்பளை, வாயில எந்த சாப்பாடும் வாய்க்கு வைக்க முடியாது, வாந்தியா வரும். எவனாவது பொன்னாடி கருத்தரிச்சாக்கா வாந்தி எடுக்கிறானா கிடையாது. அப்ப பெண்களுக்கு அந்த சுமையை போய் நல்லா கொடுத்துருவான். அடுத்தது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, நல்லா தெரியும் கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. என்ன கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு இதுதான் சாட்சின்னு சொன்னாக்கா, அவன் நல்லா வீக்கா இருப்பான். எப்படி வீக்கா இருப்பான், ரத்தம் இல்லம்மா டாக்டர், ஆட்டிலாம் ஆப்பிள் தான் வாங்கி கொடுங்க அப்படிமா, ரத்தம் யார்ட்டையாவது வாங்கி கொடுக்கணும், ஏ குரூப் கூட்டாளிட்ட அங்க போய் ஆஸ்பத்திரியில போய் கேளு, பிளட் பேங்க்ல வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்படி சொல்லக்கூடிய ஒரு பொம்பளைக்கு கரு தெரிக்குது, அந்த கருவுக்கு கண்ணு மூக்கு காது நாக்கு வாய் பல்லுன்னு வருது. எதை கொஞ்சம் வருது, இவன் இதுக்காண்டி அப்பங்காரன் உடம்பு போடுறானா, இல்ல என்ன போடுறான், ஒண்ணுமே போடல. அப்ப இந்த ஒரு துளி விந்து என்ன செய்யுது, தன்னுடைய தாயுடைய கருவறையில போய் அந்த பொம்பளுடைய கருவறையில உள்ள ரத்தத்தை உரியுது. ஒரு வாளில ஒரு பஞ்சியை போட்டோம்னாக்கா அந்த ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியை இழுக்குமோ அதே மாதிரி அந்த விந்து துளியானது தாயுடைய ரத்தத்தை உறிஞ்சி 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 உறிஞ்சி, அந்த தாயே பலகீனமா இருக்கிறா, அந்த தாயுடைய பலகீனமான ரத்தத்தை உறிஞ்சி 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 கண்ணு வருது, காது வருது, மூக்கு வருது, அறிவு வருது, இதயம் வருது, எல்லா உடல் உறுப்பும் வருது. இந்த தாய்க்கு இந்த குழந்தை இந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தன்னுடைய பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். தன்னுடைய தகப்பன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதையும் சொல்லி வளர்க்கணும். தாய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், அதோட மட்டும் நிக்கல, தாய் அதுக்கப்புறம் புள்ள பிரசவதி, ஒவ்வொரு பிரசவ டைமும் மரணத்தோட கதவை தட்டிட்டு வர பொம்பளை அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, இப்ப உள்ள விஞ்ஞானத்தை அடிப்படையில சொல்றதா இருந்தாக்கா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி
ஒரு ஆளை இப்படி தட்டினாக்கா எத்தனை கிலோமீட்டர், இப்போ காத்து எத்தனை கிலோமீட்டர்ல அப்படிங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், சைக்கிள் எத்தனை கிலோமீட்டர்ல போனேன் 30 கிலோமீட்டர்ல போனேன், பைக்ல எத்தனை கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை அடிச்சாக்கா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தாங்குவான் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறதுக்காண்டி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் இப்படி அடிச்சோம்னு சொன்னாக்கா வேதனை செய்யறதா இருந்தாக்கா 40 கிலோமீட்டர் அடிச்சாதான் அவனால தாங்க முடியும். 50 அடிச்சா அவன் உயிருக்கே ஆபத்து. இந்த பிரசவ வலி ஏற்படும் பொழுது அவளுடைய அந்த மீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது 100 சுச்சம் மீட்டர் அந்த வலி வேதனை அவ உணர்றான். 40 அடிக்கு மேல 5 அடி அடிச்சாவே ஒரு மனுஷன் செத்து போயிடுவாங்கிறது விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா விஞ்ஞானத்துக்கு போனா 120 அடிக்கு மேல அந்த இது நடக்குதுங்கும் பொழுது இறைவனுடைய சான்றிதழை தான் பார்க்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, ஆம்பளை இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பான். நம்ம எல்லாரும் பாக்குறோம், மனைவியோட உடலுறவு கொண்டாக்கா அவளே ஏற்கனவே சோவியா இருக்கிறா, ரத்தத்தை ஊறுது, குழந்தை இப்படி உருவாகுது. கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன சாட்சி? ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து உயிரை உண்டாக்குறான். இவன் எல்லாம் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுவான், கோழி முட்டையை சாப்பிடுவான், அது சாப்பிடுவான், கட்டு மஸ்தான உடம்பா வச்சிருப்பான். பொண்டாட்டிட்ட படுத்து கிடந்தா காலையில கோழி முட்டையும் ஹார்லிக்ஸ் போன்விட்டா, எந்த பொம்பளையாவது ஹார்லிக்ஸ் போன்விட்டா கோழி முட்டை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? உடல் கொண்டதுக்கு அப்புறம் ஆம்பளை தான் சாப்பிடுவான். இதுலயே ஒரு இறைவனுடைய சான்றை பார்த்துக்க வேண்டியதுதான். ஒரு பலகீனமான ஒரு தாயை கொண்டு ஒரு குழந்தை உருவாகுது. இவன் ஒரு துளி விண்டுதான் செலுத்துறான், அதுக்காக இவன் எவ்வளவு ஸ்பேர் சாமா சாப்பிடுறாங்கிறத பாத்துக்க வேண்டியது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னாக்கா, இப்ப குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்ததோட அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காண்டி அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைக்கு அந்த தாய் சொல்லி வளர்க்கணும், பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். எப்படி இவ கஷ்டப்படுறான்னு சொன்னாக்கா, பெற்றோர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தை அந்த மழலை சத்தத்தோட மூத்த தகப்பங்கார படுத்து தூங்கிடுவான். தன்னுடைய தாய் நம்ம குழந்தை எறும்பு கடிச்சிருச்சா கொசு கடிச்சிருச்சான்னு ஒரு நாளைக்கு நைட்டுல மட்டுமே 3 ட்ரிப் 4 ட்ரிப் எந்திரிச்சா புள்ள மூத்திரம் மிஞ்சிட்டாளா இது பண்ணிட்டா கழுவி சுத்தம் பண்ணி அந்த அளவுக்கு பாடுபடுறா. தகப்பங்கார சனிய நைட்டு ஃபுல்லா தூங்கவே விடல, என்ன சனிய மாதிரி கத்துறான் அப்படிங்கிறது தகப்பன் அந்த வார்த்தையை தான் சொல்லுவானே தவிர தகப்பன் யாரும் எந்திரிச்சு பாடலாம் படுறது நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். அப்போ இதனுடைய அடிப்படையை தாய்களை பெற்றோர்களை மதிக்கிறதுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். அடுத்தபடியாக நம்ம இதை சொல்லும் பொழுது பெற்றோர்கள் தாயும் அதிகமா கஷ்டப்பட்ட மாதிரி தகப்பனும் ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துறதுக்காண்டி கஷ்டப்படுறான். சில பேர் பொழுதுபோக்கு மாதிரி இருப்பாங்க, அதுல கல்சரை இருக்கதான் செய்வான். ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆள் கல்சரை இருக்கதான் செய்வாங்க. அதே மாதிரி பொம்பளைலையும் கல்சரை இருக்கதான் செய்வாங்க. அதை இல்லாம பெருநா வருதுன்னு வச்சுக்கிடுவோமே, இப்ப பெருநா வருதுனாக்கா, இப்ப உலகத்துல கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா நிறைய ஆம்பளைங்க தூங்கவே மாட்டாங்க, பொம்பளை பாட்டுக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னாக்கா, அவனுக்கு அவ்வளவு பாரம். வயிற்றுல சுமக்கிற சுமையை விட தலையில சுமக்கிற சுமை தான் அதிகமானது. புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு கடையில ஒரு வேலைக்காரன் வேலை செய்யறான். கடையில வேலைக்காரன் வேலை செய்யும் பொழுது ஒரு 100 மூட்டையை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல அடுக்குவான். ஒரு மூட்டையோட வெயிட் 100 கிலோன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 100 மூட்டையை கொண்டு போய் ஒரு டன் வெயிட் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல அடுக்குறான். அவனுக்கு அது பெருசா தெரியாது. அறிவு கிட்ட முட்டா பயல, அந்த பயல அறிவுலடா அவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் மூளையில சுமக்க முடியல. எப்படி என்னை திட்டலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ முதுகுல சுமக்கிறதை விட வயிற்றுல சுமக்கிறதை விட மூளையில சுமக்கிற சுமை கொடுமையான சுமை. அந்த அடிப்படையில பார்க்கும்போது கணவன்காரன் ஏன் ராத்திரில நோம்பு நேரத்துல தூங்க மாட்டேங்கிறான், மற்ற நேரத்துலயும் தூங்க மாட்டேங்கிறான்னா, 1ஆம் தேதி ஆச்சா வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டணுமே, 1ஆம் தேதி ஆச்சா வீட்டுக்கு வாடகை பில்லு கட்டணுமே, 1ஆம் தேதி ஆச்சா மல்லிகை பில்லு கட்டணுமே, பிள்ளைக்கு பீஸு கட்டணுமே, 1ஆம் தேதி ஆயிடுச்சு இது செய்யணுமே, பெருநா ஆயிடுச்சு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணுமே, நான் எங்க போவேன் ஏது போவேன், அந்த குடும்பத்தோட பாரத்தை அவன் சுமக்குறான். பாரத்தை எப்படி சுமக்குறான்? குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு சுமக்கல, அந்த பாரத்துடைய சுமையை மூளையில சுமக்குறான். அந்த காரணமா அவனுடைய மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அவன் தூக்கத்தை இழக்கிறான். ஆனா இந்த சுமையை பெண்கள்ல பெரும்பாலும் இழக்கிறது கிடையாது. நம்ம நிறைய குடும்பங்கள்ல பாக்குறோம், எத்தனையோ குடும்பங்கள் இந்த நோன்பு நேரத்துலயும் பிற நேரங்கள்லயும் அந்த மாசம் 1ஆம் தேதி ஆயிட்டாக்கா அந்த கணவன்மார்கள் தூங்க மாட்டேங்கிறாங்க. இந்த அடிப்படையும் நம்ம குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கணும். இறுதியா என்ன சொல்ல வரோன்னு சொன்னாக்கா, குழந்தைகளுக்கு சொல்ற அறிவுரை, பிள்ளைங்களுக்கு சொல்ற அறிவுரை. குழந்தை தான் இப்ப நிறைய பெருசா வளர்ந்துடுது. பெற்றோர்களுக்கு எதை கேட்டாலும் நொய்யின்னு நம்ம நச்சரிக்காம எல்லா பிள்ளைகளும் சிந்திக்கிறதுக்காண்டி ஒரு விஷயத்தை என்ன சொல்றோம்னு சொன்னாக்கா, ஒரு கதை மாதிரி சொல்றோம். இந்த கதையை நான் ரேடியோல கேட்டா அதையே திருப்பி அப்படியே ரிப்ளை பண்ணி சொல்லிடுறேன். ஒரு குழந்தை, அந்த குழந்தை சின்ன பிள்ளையில இருந்து இருக்குது. அந்த குழந்தை சின்ன பிள்ளையில இருக்கும்போது தன்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்குது, வாப்பா இது என்ன வாப்பா, இதுதான் காக்கா. திரும்பி கேட்குது, அப்பா இது என்னப்பா, இதுதான்ப்பா காக்கா. திரும்பியும் கேட்குது, அப்பா இது என்னப்பா, இதுதான்ப்பா காக்கா அப்படிங்குது. இதே அப்படியே கொஞ்சம் பின்னாடி பிளாஷ்பேக்கா போகுது. தகப்பனாருக்கு ஒரு 90 வயசு ஆயிடுது, குழந்தைக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பையன்ட்ட அந்த தகப்பன் கேட்கிறாரு, அப்பா இங்க என்னப்பா உட்காந்துருக்குது, பாப்பா இது காக்கா வாப்பா,
இல்லப்பா இது என்னப்பா இருக்கு, இன்னொரு அடி சொல்லுப்பா. இது காக்காப்பா. இது என்னப்பா இன்னொரு அடி சொல்லுப்பா. எத்தனை வாட்டி வாப்பா சொல்றது, காக்காங்கிறனால சும்மா நொய் நொய்னே வாப்பா உயிரை வாங்குறீங்கன்னு அந்த குழந்தை சொல்றான். அப்ப அந்த குழந்தை வந்து அந்த தகப்பனாருக்கு வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்ம சிறு வயசுல இருக்கும்போது நம்ம நொய் நொய்னு கேட்டோமே, நம்ம தகப்பனார் எப்படி பதில் சொன்னாரு. ஆஹா, நம்ம புள்ள பேச முதல்ல மழலை சொல்லல, அந்த முதல்ல அந்த வார்த்தையை கேட்கறான், காக்கான்னு சொல்றான். இன்னொரு அடி சொல்லி கொடுக்கணும், காக்கான்னு சொல்றான். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுக்கும் போது அந்த பெற்றோர்கள் எப்படி சந்தோஷமா சொல்லி கொடுத்துருப்பாங்க, சந்தோஷமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து அந்த பெற்றோர்கள்ட்ட வந்து பிள்ளைகள் நடந்துக்கிற விதம் வந்து இதையே அப்படியே திருப்பி யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த சம்பவத்துல என்ன நடக்குது, தகப்பனாரு இது என்னப்பா காக்கா, தகப்பனாரு என்னப்பா காக்கான்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட வந்து தகப்பனார் என்ன சொல்றாரு,